வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம கோதாண்ட ராகு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் அப்படின்னா, பெரும்பாலான ஃபாலோவர்ஸ் கேட்குற கேள்வி என்னன்னா, கோதாண்ட ராகு அப்படின்னா என்ன, அதை விளக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கான பதிலை இந்த பதிவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு முதல்ல என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைபராக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல இந்த கோதண்ட ராகுன்னு சொன்னால் அது எதனால் அந்த கோதண்டம் அப்படின்னா எதனால் கோதண்ட ராகு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கத்தை பார்ப்போம். கோதண்டம் அப்படின்னா ராமர் கையில் உள்ள வில்லு, அந்த வில்லேந்திய ராமரை தான் கோதண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆஞ்சநேயர் கையில் ஒரு ஆயுதம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேர் தான் கோதண்டம். அதாவது ஆஞ்சநேயர் கையில் உள்ள அந்த ஆயுதத்துக்கு பேர் கோதண்டம். ராமர் கையில் உள்ள அந்த வில்லு அம்புக்கு பேர் கோதண்டம். இது எதனால் சொல்கிறாங்கன்னா, இந்த ஆயுதங்கள் வந்து சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். இதை ஏவுனா கண்டிப்பாக எதிரிக்கு அழிவு உண்டு அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சமம். அதனால தான் அதை வில்லேந்திய ராமரை கோதண்ட ராகு அப்படின்றாங்க. கோதண்டம் அப்படின்னா ஆஞ்சநேயர் கையில் இருக்கிற அந்த ஒரு ஆயுதத்துக்கு பேர் தான் கோதண்டம்னு பேர். இது ரெண்டுமே மிக சக்தி வாய்ந்தது. இதை ரெண்டு பேருமே ஆஞ்சநேயர் அந்த கோதண்டத்தை எடுத்தால் எதிரியை வந்தாட போகிறாருன்னு அர்த்தம். ராகு இந்த ராகுவை எதுக்கு கோதண்ட ராகு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஜாதகரோட ஜாதக கட்டத்தில் 6ஆம் இடத்துல ராகு அமர்றாரோ அவர் கோதண்ட ராகு, அதாவது எதிரியை அழிக்கக்கூடிய ஜாதகர் அப்படின்னு அர்த்தம். இல்லை எதிரியை அடக்கி ஆளக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால்தான் 6ஆம் இடத்துல ராகு அமர்ந்தால் கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லிடுறோம். இது முதல் விதி. இரண்டாவது விதி என்னான்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி மேச ராசிலேருந்து எண்ணி வரும்போது 9ஆம் இடத்துல தனுசு ராசியில் ராகு பகவான் அமரும்போது கோதண்ட ராகு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தனுசு ராசி அப்படிங்கிறது வில்லு அம்பை சேர்ந்து வில்லு அம்பு, இதை தான் வந்து அந்த தனுசு ராசி மண்டலம் குறிக்கிது. அதனால் அங்கே ராகு பகவான் உட்காரும்போது அது கோதண்ட ராகு அப்படின்றத சொல்ல வரோம். இது விதி 2. ஆனால் கோதண்ட ராகு அப்படின்னா முதல் தரமான விதி என்னான்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல லக்கணத்துக்கு, எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல அமரும் ராகுவுக்கு பேர் தான் கோதண்ட ராகு. முதல் தரமான ராகு அப்படின்னு அர்த்தம், எதிரியை அழிக்க பிறந்தவர்னு. அதே போல் கோதண்ட ராகு அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி மேச ராசிக்கு 9ஆம் இடத்துல, அதாவது தனுர் ராசி மண்டலத்தில், தனுர் என்றாலே வில்லம்பு, அந்த வில்லம்பு இருக்கக்கூடிய ராசி மண்டலத்தில் ராகு அமர்ந்தால் அது எதிரியை அடக்கி ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு. அதனால் கோதண்ட ராகு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 ராகுக்குமே நல்ல சக்தி பலம் ஜாஸ்தி. ஜாதகர் யாருக்கெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல ராகு அமருதோ அவங்களுக்கு பலம் ஜாஸ்தி, எதிரியை அடக்கி ஆளக்கூடிய சக்தி வலிமை பெற்றவர்கள். அதே போல் 9ஆம் இடம், காலசக்கரத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுர் ராசி மண்டலத்தில் யாருக்கெல்லாம் ராகு பகவான் அமருதோ அவங்களுக்கும் எதிரியை அடக்கி ஆளக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். என்ன விஷயம் அப்படின்னா, ராகு பகவான் இந்த 2 இடத்துலையும் அமரும்போது எதிரிகளின் பலத்தை தன்வசப்படுத்தி கொள்வார். அதாவது நீங்கள் ஒரு புராண கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. வாலியை எதிர்த்து யாரெல்லாம் நிற்கிறாங்களோ, எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் அவங்களுடைய சக்தியில் பாதி சக்தி வாலிக்கு போய் சேர்ந்துடும். அதனால் வாலியை யாராலுமே ஜெயிக்க முடியாது. அதை சூழ்ச்சினால தான் கிருஷ்ண பரமாத்மா கொன்னார் அப்படிங்கிறது நமக்கு புராண கதைகளில் தெரிய வரும். அதே போல் தான் இந்த ராகு பகவான் வந்து யாருக்கெல்லாம் 6ஆம் இடத்துல உட்காந்தா முதல் தரமான கோதாண்ட ராகுவாக செயல்படுவார். காலபுருஷ தத்துவப்படி தனுசு ராசியில் 9ஆம் இடத்துல அமர்ந்தார்னா கோதாண்ட ராகா 2ஆம் தரமாக செயல்படுவார். இது ரெண்டுமே கோதாண்ட ராகுவை தான் சேரும். இந்த ஜாதகருக்கு எதிரின்னு யார் முளைச்சாலும் அவங்களோட பாதி பலம் வந்து இவங்களுக்கு சேர்ந்துடும். அது உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு எதிரி ஒருத்தன் முளைச்சி உங்களோட போட்டி போட்டுட்ருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவனே வந்து சரண்டர் ஆகிடுவான். நமக்குள்ளே எதுக்கு சண்டை, சமாதானமாக போய்டும் அப்படின்ற மாதிரி வந்து
சமாதான தூது அனுப்ப ஆரம்பிச்சிருவான். அதனால் 6ஆம் இடத்துல ராகு அமர்ந்தாலும் 9ஆம் இடத்துல, அதாவது கலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடமாக இருந்தால் அது தனுசு ராசி. அதை தான் தனுசு ராசி, அதை கோதாண்டம் அப்படின்னாலே நல்லா கேட்டுக்குங்க. வில்லம்பு கூடிய ராசி மண்டலம் தான் தனுசு ராசி. அதனால் அங்கே ராகு பகவான் உட்காந்தா அங்கேயும் கோதாண்டராக செயல்படுவார். அதுக்காக நீங்கள் வெட்டித்தனமாக போய் யார்ட்டாச்சும் வம்பிழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க எதிரியை வென்று வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு கோதண்ட ராகு அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலைன்னா திரும்பவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.